Daily. Taste the Daily. அண்மைச் செய்தி. தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலாளர் முருகானந்தம் எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளார். நாளை நடைபெறவுள்ள அகில இந்திய வேலைநிறுத்த போராட்டத்தில் பங்கேற்க சங்கங்கள் அழைப்பு விடுத்துள்ள நிலையில் நாளை வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டால் சம்பளம் பிடித்தம் செய்யப்படும் என தலைமைச் செயலாளர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். பகுதி நேர ஊழியர்களுக்கு சம்பளம் பிடித்தம் நடைபெறும் என்றும் அவர் அறிவித்துள்ளார். நாளை நடைபெறவுள்ள அகில இந்திய வேலைநிறுத்த போராட்டத்தில் பங்கேற்க அழைப்பு விடுத்துள்ள நிலையில் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டால் சம்பள பிடித்தம் செய்யப்படும் என தலைமைச் செயலாளர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ். விவரம். நாளை நடைபெறவுள்ள அகில இந்திய வேலைநிறுத்த போராட்டத்தில் பங்கேற்க சங்கங்கள் அழைப்பு விடுத்துள்ள நிலையில் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டால் சம்பள பிடித்தம் செய்யப்படும் என தலைமைச் செயலாளர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ். விவரம். வணக்கம். நாளை நாடு தழுவிய வேலைநிறுத்த போராட்டம் நடைபெற இருப்பதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் அந்த வேலைநிறுத்த போராட்டத்தில் தமிழகத்தை சேர்ந்த அரசு ஊழியர்கள் யாரும் பங்கேற்க கூடாது என தலைமை செயலாளர் அறிவுறுத்தியிருக்கின்றார். அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் போன்றோர் இந்த வேலைநிறுத்த போராட்டத்தில் பங்கேற்று அவர்கள் விடுமுறை எடுத்தால் நோ ஒர்க் நோ பே என்ற அடிப்படையிலே அவர்களுக்கு சம்பள பிடித்தம் செய்யப்படும் என எச்சரிக்கை செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தினக்கூலி அடிப்படையிலே பணியாற்றக்கூடியவர்கள், பகுதி நேர ஊழியர்களாக அரசு துறைகளின் பணியாற்றக்கூடியவர்கள் இந்த வேலைநிறுத்த போராட்டத்தில் பங்கெடுத்தால் அவர்கள் வேலையிலிருந்து பணியிடை நீக்கம் செய்யப்படுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் நாளை அனைத்து துறைகளினுடைய தலைவர்களுக்கும் அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. காலை 10:15 மணிக்கு உங்கள் துறை சார்ந்த அந்த அலுவலர்கள், ஊழியர்கள் ஆகியோருக்கு வருகை பதிவேட்டை எடுத்து யார் யார் வந்திருக்கிறார்கள், யார் யார் வரவில்லை என்ற விவரங்களை உங்களுடைய தலைமை அதிகாரிகளுக்கு நீங்கள் தெரியப்படுத்த வேண்டும். ஒட்டுமொத்த விவரங்களும் நாளை மதியத்திற்குள்ளாக தலைமைச் செயலகத்திற்கு அந்தந்த துறை சார்பில் வந்து சேர வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த அனுமதி இல்லாத விடுமுறைகள் மற்றும் இது போன்ற வேலை நிறுத்தத்திற்காக இந்த விடுமுறைகள் எடுப்பதை எல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது என தமிழக அரசின் தலைமைச் செயலாளர் முருகானந்தம் அவர்கள் அறிவிப்பு மூலமாக வெளியிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். Taste the Daily.